ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவையோட 2 டேஸ் ட்ரிப் பற்றி. ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் கோவை போனேன். நான் பார்த்ததுலே ரொம்ப அழகான ஒரு ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்காரவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா, உங்கள் கோயம்புத்தூர் பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். அங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி சொல்லலாம். அங்கே நீங்கள் விரும்புகிறதையும் சொல்லலாம். ஸோ இந்த டூரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோவை குற்றாலம், அண்ட் தென் அதோட ஐகானிக் பிளேஸான ஈஷா மையம், அதுக்கப்புறம் மருதமலை முருகன். நாங்கள் இந்த 3 பிளேஸுக்கு தான் போனோம். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சென்னையிலேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஸ்டார்ட் பண்ணி நைட் 10:25க்கு ட்ரெயின், மார்னிங் 5:12க்கு அங்கே ரீச் ஆனோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோவை குற்றாலம் போகிறதுக்கு, ஈஷா யோகா மையம் போகிறதுக்கெல்லாம் டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணது வந்து கோவை குற்றாலம். ஏன்னா மார்னிங் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி நம்ம கோவை குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம். ஸோ அங்கேருந்து அரௌண்டு ஒரு 33 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் ஹில்ஸாக தான் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட் அது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க பகுதின்றதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே போனோடனே நம்ம இந்த என்ட்ரன்ஸ் ஸ்பாட்டுக்கு வர மாதிரி இருக்கும். கரெக்டாக மார்னிங் 8 AM ஓப்பன் பண்ணுறாங்க டிக்கெட் கவுண்டர். ஸோ ஃபார் அடல்ட் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபார் கிட்ஸ் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம என்ட்ரன்ஸில் விட்டுட்டு போகலாம். ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு 8 AM வந்துட்டிங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டர் சுற்றி உள்ள ஏரியாஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அதோட அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓடி வர பாத்துலேருந்து வர தண்ணி சைடில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் அந்த ஓரத்தில் நின்றுட்டு சைக்கிள் கழுவுறது, பைக் கழுவுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். உண்மையிலே நேச்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்னிங். ஸோ ஆஃப்டர் 8 AM கவுண்டர் ஓப்பன் ஆனோடனே நாங்கள் லைனில் நின்று டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். நீங்கள் டிக்கெட் எடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்க ஏரியான்றதுனால உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஸோ அதனால அவங்களே ஒரு வெஹிக்கிள் வச்சு அந்த டிக்கெட் சார்ஜ்லேயே உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த வெஹிக்கிள் தான் அங்கே நிற்குது. அந்த வெஹிக்கிளில் அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே கூட்டு போவாங்க. அங்கே உங்களை இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு பாத் மாதிரி அழகாக போகும். அந்த பாத் பண்ணால் ரொம்ப நேச்சராக இருக்கும். சூப்பராக இருக்கும் வியூஸு. அதுலேருந்து ஒரு 700 மீட்டர் உள்ளே நடந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆவீங்க. இதுதான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து வர இடம். தண்ணி வர இடம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த வாட்டரோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு போனாலே. பசங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் பசங்கள வச்சு. ரொம்ப நேச்சுரலா, ரியலிஸ்டிக்கா இருக்கும். தென் மங்கீஸ்லாம் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உண்மையிலேயே ஃபேமிலியா போறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். அப்புறம் இதே பாத்துலயே உள்ள போனீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் வரும். வாட்டர் ஃபால்ஸ்ல நம்ம எப்படியும் ஒரு 1 ஹவர், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா குளிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகலாம். இந்த வாட்டர் என்ன வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாணி வாட்டர்னு சொல்றாங்க. சிறுவாணி டேம்லேருந்து தான் வருது. சிறுவாணிக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு. அது என்னன்னா, ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் வாட்டர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாணிக்கு ஒரு டைட்டில் இருக்கு. உண்மையிலேயே அது டைட்டில் உண்மைதான். அந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஃபுட்டெல்லாம் டேஸ்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிறுவாணி வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெட்டரா தெரிஞ்சிருக்கும். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஊர் பெருமைகளை பத்தி. அது இன்னும் நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணோம். ரியலி ஒன் ஆஃப் த பிளேஸ் எல்லாருமே மஸ்ட் கோ. இங்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாங்க மார்னிங் ஒரு 2 ஹார்ஸ் இங்க என்ஜாய் பண்ணிட்டு, அடுத்து வந்து அங்க பக்கத்திலேயே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் போனா நம்ம ஈஷா யோகா மையத்துக்கு போயிரலாம். உண்மையில என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு பவுண்டு மாரி இருந்துச்சு. அதுல நெறைய ஃபிஷஸ், கோல்ட் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. நாங்க ஈஷா யோகாலே ரூம் புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லயே. ₹1500 அரவுண்ட் புக் பண்ணனால, நாங்க உள்ள போயிட்டு அந்த ரூம்ல என்னோட திங்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் சுத்தி பார்த்தோம் இங்கலாம்.
உள்ள அவ்வளோ நேச்சர், அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு லொகேஷன் அது. உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தியான மையம், அப்புறம் லிங்கம் தரிசனம் பண்ணலாம். நம்ம டைரக்ட்டா உள்ள போய் பண்ணலாம். மிட் நைட்ல கூட உங்களுக்கு உள்ள லிங்கம் இருக்கும். அத சுத்தி நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம். அண்ட் தென் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நீங்க பெஸ்ட் ஸ்பாட் வந்து ஆதியோகி ஸ்டாச்சு போயிருங்க. 7:25க்கு லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சத்குரு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா அத பார்க்கணும். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஷோல ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் நடக்கும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அருமையா இருக்கும். நீங்க ஃபேமிலியோட ஈவினிங் ஒரு 7:30க்கு போய் உட்காந்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் அங்க நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அத முடிச்சுட்டு நாங்க போன ஸ்பாட் தான் மருதமலை முருகன் கோயில். மார்னிங் போனோம். மருதமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். சாமி தரிசனம் சூப்பரா அமைஞ்சுச்சு. அரவுண்ட் 837 ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனோம். அங்க போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு, அங்க பிரசாதம் குடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப அருமையான லொக்கேஷன். முடியாதவங்க அங்க ₹10 டிக்கெட் எடுத்து பஸ்ல போறவங்களும் போலாம். பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. கீழ இருந்து மேல போறதுக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். அண்ட் தென் அங்கருந்து முடிச்சுட்டு திரும்ப கோயம்புத்தூர் வந்து, நைட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி மார்னிங் சென்னை ரீச் ஆயிட்டோம். அம் சென்னை ரீச் ஆனோனே அந்த நினைவுகளோட வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய விளாக்ஸ் கூடிய விரைவில நெறைய கொண்டு வரேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.